நமக்கு ஜோதிடம் எனும் அற்புத கலையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருந்தகைக்கு வாழ்த்துதல் சொல்லி, குருவே சரணம். நான் உங்கள் ஏஎல்பிசிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு செய்தி, ஜாதகம் பார்க்க வேண்டாம். இது என்ன? ஏஎல்பி ஜோதிடராக இருந்து கொண்டு நீங்களே ஜாதகம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே. ஆம், உண்மைதான். சும்மா தொட்டதுக்கெல்லாம் ஜாதகம் பார்ப்பது. உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியுமா? பிறந்த நாள் தெரியுமா? என்ன தெரியும்? பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த ஊர், டைம் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்கள் பார்க்குறீங்க. ரைட், நான் 1950 பிறந்தேன், 1964 பிறந்தேன், 65 பிறந்தேன், 66 பிறந்தேன், 88 பிறந்தேன், இப்படி என்று சொல்லிக்கொண்டு ஒரு பொதுவான ஒரு டேட்டை கொடுத்து ஒரு 4:30 to 5 மணிக்குள்ளே என்ன சொல்லி நீங்கள் ஒரு டேட்டை கொடுத்து பார்க்குறீங்க. என்ன பார்ப்பாங்க? அந்த தேதியை கொடுத்து, அந்த நேரத்தை கொடுத்து ஜோதிடம் பார்க்கும் வருகிற போது உங்களுடைய கேரக்டர் இப்படி இருக்கும், நீங்கள் இப்படி பேசுவீர்கள், இப்படி நடைமுறை பாவனை, இப்படி கஷ்டம், நீங்கள் இத்தனாவது இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்லுவார்கள். உங்களுக்கு மனசு சந்தோஷப்படும், நீங்கள் ஆனந்தப்படுவீர்கள். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஜாதகம் பார்க்காதீர்கள். அப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றிருந்தால் எக்ஸாக்டான நீங்கள் பிறந்த நேரம் தெரியணும். இல்லையே, எங்கள் அப்பா குறித்து வைக்கலையே, எங்கள் அம்மா குறித்து வைக்கலையே, நான் பிறந்தது 1968 ஆச்சே, 66 ஆச்சே என்ற சந்தேகங்கள் எல்லாம் இருக்குமானால் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏஎல்பி ஜோதிடரை அணுகுங்கள். அவரிடத்தில் போய் உங்களுக்கு நடந்த சில நிகழ்வுகள் இருக்கும். ஒரு வண்டி வாங்கினது, ஒரு இடம் வாங்கினது, விற்றது, உங்கள் உடல்நிலை சரியில்லாத இருந்தது, மருத்துவமனைக்கு போனது, ஒரு விபத்து ஏற்பட்டது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணது, ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சது, இப்படி என்று பல சம்பவங்கள் இருக்கும். இந்த சம்பவங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்லுவீர்களே ஆனால் உங்களுக்கு கொடுத்த நேரத்தை நீங்கள் அது தேதியோடு சொல்லணும், தேதி டைமோடு சொல்லணும். சொன்னீங்கன்னா உங்கள் டைமை கரெக்ட் பண்ண முடியும். சரி, அதுவும் இல்லை, அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்க முடியாதுங்க. என்ன பண்ணுறதுங்க? ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பண வரவு வரும், பணம் வரும், அல்லது யாருக்கா கொடுப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் வருகிற போது அதையாவது குறித்து வைத்திருந்தால், இந்த சந்திரன் என்று சொல்லுகிற ஒரு கிரகம் 2.25 நாளைக்கு வேகமாக நகரக்கூடிய கிரகம். உண்மைதான். நீங்கள் ஒன்றுமே தெரியல, நீங்கள் ஒரு பார்க்கறதுக்கு வர்றீங்க, அந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம் போட்டு கூட பல விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்கள் வருகிற போது ஒரு சந்திர லக்னத்தை பார்த்து, அல்லது சந்திரன் நிற்கிற எந்த ராசியில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்து, அந்த எந்த 2 மணி நேரத்துக்கு போகிற லக்னத்தை பார்த்து அதை வச்சு கூட இந்த நிகழ்வுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க. கரெக்டு தான். ஆனாலும் கூட அதெல்லாம் சரியல்ல. இன்னும் அக்யூரேட்டாக வேண்டுமென்றால் உங்களோட அருகாமையிலுக்கு ஏஎல்பி ஜோதிடரை பார்த்து அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த நிகழ்வு நடந்தது, இப்போ எனக்கு பணம் வந்தது, இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு சொன்னால் அவர் சரியாக கணக்கு போட்டு கொஞ்சம் நேரத்தை முன்னும் பின்னும் நகர்த்தி அதற்கு ஏற்ற நேரத்தை கணக்கிட்டு விடுவார்கள். அதற்கு பின்பாக ரெகுலராக ஒரே ஜோசிகார்கிட்ட போங்க. அதுக்கு பின்பாக என்ன செய்யுங்க, நீங்கள் அவர்கிட்டவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் உங்கள் நிகழ்வுகள் எல்லாம் ஒரு இடத்துல சொல்லுங்கிறப்ப கோர்த்து அதை துல்லியப்படுத்தி விடுவார்கள். துல்லியப்படுத்தினா என்ன சம்பவிக்கும் என்பதை, இதுவரையில் என்ன சம்பவித்தது, இப்போது என்ன சம்பவித்து கொண்டிருக்கிறது, என்ன சம்பவிக்கும் என்பதை திட்டமும் தெளிவாக உங்களுக்கு ஒரு ஜோதிடர் உணர்த்தி விடுவார். சும்மா ஜாதகத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்து ஜாதகத்தை பார்க்காதீங்க. அப்போது தான் உங்களுடைய நிகழ்வு நடப்பது சரியாக இருக்கும். எல்லோரும் யோசிக்கிறாங்க. எல்லா ஜோசிகர் நிறைய பேர்கிட்ட போயிட்டுனுங்க, ஒருத்தர் சரியாகவே பதில் சொல்ல. அவங்க சொல்லலினாலும் சொல்ல முடியாது. அவர்கள் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் ஏற்ற நேரத்தை கொடுக்கவில்லை. அதற்குத்தான் ஏஎல்பி என்கிற அற்புதமான அக்ஷய லக்ன பத்ததி என்ற ஒரு கலை இருக்கிறது. அது மாதத்தில் 15 நாள் கிளாஸ், 20 நாள் கிளாஸ் போடுறாங்க. அதை கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அல்லது அது படிக்க முடியலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஏஎல்பி ஜோதிடத்தில் போய் நீங்கள் உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் சொன்னீங்கன்னா அதை அவங்க தொகுத்து எடுத்து கண்டிப்பாங்க. சரியான நேரத்தை
நீங்கள் அறியாத பட்சத்தில் நீங்கள் ஜாதகம் பார்ப்பது வீண். என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்ன எல்லாரும் சொன்னாங்க, அவரும் சொன்னாங்க, நாங்கள் போனோம், அப்படி தான் நடந்தது, இந்த மாதத்தில் நடக்கும், இந்த வருஷத்தில் நடக்கும். அது இல்லை. என்னுடைய அருமை குருநாதர் ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்கள் 1 வருஷம் 1 மாதம் 10 நாளுக்கு ஒரு திசாபுத்தி எழுதியிருக்கார், 45 நாளைக்கு எழுதியிருக்கு, 5 நாளுக்கு இருக்குது, 13 மணி நேரத்துக்கு இருக்குது, 1.5 மணி நேரத்துக்கு இருக்குது, 10 நிமிடம் வரையிலும் சம்பவிக்க போகிற காரியத்தை துல்லியமாக ஒருத்தர் மருத்துவமனையில் இருக்கிறார், அவர் எப்போ வருவாருங்கிறது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஆப்ரேஷன் பண்ணுறதா வேண்டாமா, நீங்கள் ஜோதிடத்தை கன்சிடர் பண்ணணும். அதுக்கெல்லாமே முக்கியமான நிகழ்வுகளுக்கு ஜோதிடத்தை கேட்காம போயிட்டு மரத்தில் ஏறி கீழே விழுந்து இடுப்பு இடுப்பு கீழே செயல்படலின்னு சொல்லக்கூடாது. கேட்கணும். ஆனால் கேட்பதுக்கு முன்பாக உங்களுடைய துல்லிய நேரம் தெரியணும். உங்களுக்கு துல்லிய நேரம் தெரியணும், உங்கள்கிட்ட இருக்காது. இந்த மாதிரியான சம்பவங்களை சொல்லி ஏஎல்பி ஜோதிடத்திலே உங்கள் நேரத்தை முதலாவது துல்லியப்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு பின்பாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். அதுக்கு முன்னால் பார்க்காதீங்க. அதுக்கு முன்னால் பார்த்து பலன் இல்லை. அதை எல்லாவற்றையும் ஒரு ஏஎல்பி ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான அந்த நிகழ்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குருவே சரணம்.